रुद्राय ॐ नमो भगवते रुद्राय ॐ नमो भगवते रुद्राय. இந்த புணர்ப்பு எப்போ தோஷமாக மாறுது அப்படின்னா, அடுத்தது புணர்ப்புக்கு உண்டான நோய் என்னென்னு பார்க்கலாம். இந்த புணர்ப்பு எப்போ தோஷமாக மாறுது அப்படின்னா, புணர்ப்புவே நீச்சமாக இருக்கிறது. உதாரணத்துக்கு மேஷத்தில் சந்திரன், அதுக்கு முன்னாடி சனி, நீச்சமான சனி, சனி சந்திரன் மேஷத்தில், அந்த சந்திரனுடைய பாதையை அடைச்ச மாதிரி சனி, நீச்சமான சனி. அது அவங்கெல்லாம் போராடி, ரொம்ப கடுமையாக போராடி தான் ஜெயிக்கணும். அவ்வளோ ஈஸியாலாம் இவங்களுக்கு வெற்றி வராது. ஓகே, அது ஒன்று. சனிச்சந்திரனுக்கு வீடு கொடுத்த டிஸ்பாசிட்டர், வீடு கொடுத்தவன், அந்த வீட்டு அதிபதி நீச்சமாறுது. வீட்டு அதிபதி கடுமையான தோஷத்தில் இருக்கிறது. அதாவது ராகு கேதுவோட சேர்ந்து அல்லது பாவ கிரகங்களுக்கு மத்தியில் இருக்கிறது. அது எந்த கிரகமாக வேணாலும் இருக்கலாம். பாவ கிரகங்களுக்கு மத்தியில் இருக்கிறது வீடு கொடுத்தவன். ஒரு பக்கம் ராகு, ஒரு பக்கம் செவ்வாய்னு வச்சுக்கோங்க. நடுவில் இந்த புணர்ப்புக்கு வீடு கொடுத்தவன். இப்போ உதாரணத்துக்கு சுக்கிரன் வீடு கொடுத்துருக்குன்னா அந்த சுக்கிரன் நடுவில், புதன் வீடு கொடுத்துருக்குன்னா அந்த புதன் நடுவில், ஒரு பக்கம் செவ்வாய், ஒரு பக்கம் ராகு, நடுவில் புதன். இந்த புதனுடைய வீட்டில் தான் புணர்ப்பு இருக்குது. இது ரொம்ப கடுமையான தோஷத்தை கொடுக்கும். வீடு கொடுத்தவங்க சுத்தமாக பலமாகவே இல்லையே, அதனால் இந்த புணர்ப்பு தோஷத்தை தான் கொடுக்கும். அதுவே 6, 8, 12 இருந்து இவங்க தொழில்னு செஞ்சாங்கன்னா இவங்க அளவுக்கு சஃபர் பண்ணுறது யாருமே கிடையாது. அவ்வளோ பிரச்சனைகளை கொடுக்கும். ஓகே, புணர்ப்பு கிரகம் நீச்சமாக இருக்கிறது. இல்லை சந்திரன் நீச்சம், விருச்சிகம் வச்சுக்கோங்க, சந்திரன் சனி விருச்சிகத்தில் இருக்கிறது, அல்லது சனி சந்திரன் சேர்ந்து மேஷத்தில் இருக்கிறது, புணர்ப்புவே வீக்காக இருக்கிறது. ஒன்று. வீடு கொடுத்தவர் நீச்சமாக இருக்கிறது. வீடு கொடுத்தவர் சுத்தமாக வலுவிலேருந்து ராகுக்கு எது ஆக்சிஸில் இருக்கிறது, சென்ட்ரல் ஆக்சிஸில் இருக்கிறது, அல்லது வேறு பாவ கிரகங்களோடு சேர்ந்து இருக்கிறது. இதெல்லாமே கடுமையான பிரச்சனைகள் தான். புணர்ப்பு கிரகங்களே ராகுக்கு எதுவோட சேர்ந்துருக்கிறது. புணர்ப்போடு சேர்ந்து ராகு இருக்கிறது. சனி சந்திரன் ராகு அல்லது சனி சந்திரன் கேது. இப்போ மேஷத்தில் பார்த்தீங்க, இப்போ மீனத்தில் இப்போ நான் நிறைய ஜாதகம் பார்த்துட்ருக்கேன். நான் மீனத்தில் சனி சந்திரன் கேது 3 சேர்ந்த மாதிரி வருது. 94, 95 பீரியடுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அது மாதிரி வராங்க. உதாரணத்துக்கு சொன்னால் 96, இந்த 96 பிறந்தவங்கெல்லாம் பார்த்தா என்கிட்டயே ஒரு 6, 7 ஜாதகம் இருக்குது 96 பிறந்தது. சனி, இந்த பொண்ணுக்கு சனி சந்திரன் அடுத்தது கேது 3 சேர்ந்துருக்கு. இப்போ கோச்சார சனி மீனத்தில் ரொம்ப நல்ல பொசிஷனில், ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக சூப்பராக இருந்தது. எப்போ சனி மீனத்துக்கு வந்ததோ வேலை போயிடுச்சு. ஸோ இப்போ திருப்பி வேலை கிடைக்குமான்னு கேட்டது. கொஞ்சம் பொறுமாக அந்த சனி மீனத்தை தாண்டட்டும். அது வரைக்கும் யூ கான்சன்ட்ரேட் ஆன் அதர் திங்ஸ். அது வரைக்கும் நீ படிக்கிறத பாரு, உன் நாலேஜை டெவலப் பண்ணு. இப்போதைக்கு வேலைக்கு பெருசாக முயற்சி எடுக்க வேணாம். ஏன்னா கிடைச்சாலும் நிம்மதியாக இருக்காது, ஸ்ட்ரெஸ்ஸு தான் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் அதாவது சனி 10 டிகிரி, சந்திரன் 18 டிகிரி, கேது 21 டிகிரி. இப்போ கோச்சார சனி இது மேலேயே போயிட்டுருக்கு. ஒன் ஆஃப்டர் அனதர் வரிசையாக கிராஸ் பண்ணி போகும். கடுமையான மன அழுத்தத்தை தான் கொடுக்கும். ஓகே, இந்த பீரியடு பூரா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்துட்டு அப்புறமா வேலைக்கு போகலாம். இது 96 பான். இது மாதிரி இப்போ நிறைய ஜாதகங்கள்லாம் பார்த்தோம். இதே 96 பீரியடில் பிறந்தவங்க நிறைய ஜாதகங்கள் இருக்குது. எல்லாருக்கும் சனி சந்திரன், சனி கேது கேரண்டியாக இருக்குது. இந்த பொண்ணுக்கு சந்திரன் கேது சேர்ந்துருக்கு. சனி கேது எல்லாருக்கும் இருக்குது, நிறைய பேருக்கு இருக்குது. இந்த சந்திரன் சேரும்போது சனி சந்திரன் கேதுங்கிறது ரொம்ப கடுமையான புணர்வோடு சேர்ந்து ராகு கேது.
ஓகே. ஸோ இது மாதிரியான அமைப்புலாம் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் தான், கடுமையான பிரச்சனைகளை கொடுக்கும். இதில் ரொம்ப முக்கியமான ஒன்று, சனி சந்திரன் வந்து புணர்ப்புன்னு சொல்கிறோம். இதோட செவ்வாய் சேர்ந்துடுச்சுன்னா, சனி சந்திரன் செவ்வாய் அப்படின்னா இதை விட கடுமையான தோஷம் எதுவுமே கிடையாது. ஏன்னா ஜாதகரை ட்ரங்கார்டாக மாற்றிடும். ஒரு தேவையில்லாத ஒரு கெட்ட சகவாசத்தை கொடுத்து, அந்த சகவாசத்தின் மூலமாக நமக்கே அந்த பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை இருக்குன்னு ஒரு 4 பிரச்சனையை சொல்லி குடிக்க வச்சிடும். இந்த பிரச்சனையிலேருந்து வெளில வர்றதுக்கு இதுதான் சரியான தீர்வுன்னு குடிக்க வச்சிடும். சனி இந்த புணர்ப்போட செவ்வாய் சேர்ந்ததுன்னா நம்ம முதல்லையே சொல்லிடணும், உங்களுக்கு இந்த அமைப்பு இருக்குது, சகவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம், முடிஞ்ச வரைக்கும் நல்லவங்களோடைய போங்க, இந்த ஹேபிட் இல்லாதவங்களாம் சுற்றி வச்சுக்கோங்க. ஸோ எப்போ இந்த இந்த இவங்களோட பழக ஆரம்பிக்கிறீங்களோ உங்களை குடிக்க வச்சிடும். அதுவும் பொண்ணுங்க ஜாதகத்தில் என்னென்னா, பொண்ணுங்க ஜாதகத்தில் இது இருக்கும்போது இது வேறு மாதிரி இருக்கும். இவங்க ஒரு நிறைய ஜாதகம் நான் பார்த்துருக்கேன், இவங்க யாருமே ட்ரிங்க் பண்ண மாட்டாங்க, பட் எல்லாருமே அவங்க ஹாஸ்டலில் தங்கியிருக்காங்க. இவங்களோட ரூம்மேட்டு பார்த்தா நார்த் இந்தியன் அந்த மாதிரிலாம் அங்கேருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஹேபிட் இருக்குது. இந்த பொண்ணுக்கு ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகுது, எனக்கு இந்த அட்மாஸ்பியரே பிடிக்கலை, நான் இங்கேருந்து கிளம்பிடுறேன், நான் இப்போ திருநெல்வேலிக்கே வந்துடுறேன், எனக்கு இது வேண்டாம். ஏன்னா அந்தளவுக்கு அந்த ரூம்மேட்டோட பிஹேவியர்லாம் அந்த மாதிரி இருக்குது. இந்த சனி சந்திரன் செவ்வாய்ன்னு இருந்தாலே, இது மேல் ஜாதகமாக இருந்ததுன்னா ஜாதகரையே அதில் உள்ள தள்ளிடும். பொண்ணுங்க ஜாதகமாக இருந்ததுன்னா அட்லீஸ்ட் இவங்களை சுற்றி அந்த ஆளுங்களை உட்கார வச்சு அதன் மூலமாக ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். ஸோ ஆல்கஹால் ரிலேட்டடான விஷயங்கள் ரொம்ப கடுமையாகவே இருக்குது. சனி சந்திரன் செவ்வாய் சேரும்போது எவ்ரி பாசிபிலிட்டி ஃபார் பிகமிங் ட்ரங்கார்டு, ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், சனி சந்திரனோட ராகு சேரும்போது அதிகமான வட்டிக்கு ஆசைப்பட்டு பணத்தை கொண்டு போய் டெபாசிட் பண்ணி மொத்தமும் பறி கொடுக்கிறது, அது சனி சந்திரனோட சேர்ந்த ராகு. ஓகே, சனி சந்திரனோட சேர்ந்த கேது ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும், மன அழுத்தத்தை, எதுக்குன்னே தெரியாமல் ஒரு மன அழுத்தம் இருக்கும். சனி சந்திரனோட ராகு சேரும்போது அதிகமான வட்டிக்கு ஆசைப்பட்டு பணத்தை கொடுத்துட்டு டெபாசிட் பண்ணிவிட்டு மொத்த பணத்தை இழந்துட்டு இன்னும் கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கிறது. இதுதான். ஸோ சனி சந்திரன் ராகுனாலே, ஐயா உங்கள்கிட்ட பணம் இருந்ததுன்னா பத்திரமா வச்சுக்கோங்க, எங்கேயும் டெபாசிட் பண்ணாதீங்க அப்படின்னு, இது அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு டெபாசிட் பண்ணிடாதீங்க, பேங்க்கில் போட்டு எஃப்டியில் போட்டு வர்ற வட்டி போகுதுன்னு சேஃபாக வச்சுக்கோங்க. இந்த பணத்தை நீங்கள் பாதுகாக்கிறதே பெரிய விஷயம்னு நம்ம முதலே சொல்லிடலாம். அவங்கள அதிகமாக வட்டி ஆசைப்பட வச்சு தான் நஷ்டத்தை கொடுக்கும். இன்னொன்று, இவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நாம் என்ன தேடி போகிறோமோ அதான் நமக்கு கிடைக்கும், நாம் என்ன செய்கிறோமோ அதான் நமக்கு கிடைக்கும். இந்த ஒரு விஷயத்தை மாத்திரம் நம்ம மனசில் ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். முடிஞ்சால் இந்த ஸ்லோகனை எழுதியே போட்டுக்கோங்க. சனி சந்திரன் சேர்ந்தாச்சு அப்படின்னாலே கொஞ்சம் அதிகமாக ஆசைப்படாமல் இருந்தாலே சேஃபாக இருக்கலாம். அடுத்தது, புணர்ப்புக்குண்டான நோய் என்னென்னு பார்க்கலாம். மருத்துவ ஜோதிடம் என்ன மாதிரி நோயை கொடுக்கும் புணர்ப்பு? எந்த கிரக சேர்க்கையாக இருந்தாலும் நோயை கொடுக்கும். புணர்ப்பு என்ன மாதிரி நோயை கொடுக்குங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேஷத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒன்று லக்னத்தில் புணர்ப்பு இருக்குது அல்லது மேஷத்தில் புணர்ப்பு இருக்குது. ஓகே, ஏன்னா மேஷங்கிறது காலபுருஷனுக்கு லக்னம், மேஷத்தில் இருக்கணும் அல்லது லக்னத்தில் புணர்ப்பு இருக்கணும். இருந்ததுன்னா தலை சம்பந்தப்பட்ட நோய் இருக்கும், ஹெட் ரிலேட்டட் கடுமையான மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஓகே, எதுக்கு நான் கூட ஒரு உதாரண ஜாதகம் சொன்னேன். சிம்ம லக்னம், இந்த பக்கத்தில் சந்திரன், இந்த பக்கத்தில் கன்னியில் சனி, சனியும் சந்திரனும் நெருக்குது, அப்படியே நடுவில் லக்னம், சாண்ட்விச் மாதிரி. இது புணர்ப்பு தான், கடுமையான புணர்ப்பு தான்.
ஓகே. ஓவர் ஸ்ட்ரெஸ் இருக்கும், மைண்ட் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ்ஸு கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும், அதிகமாகவே இருக்கும். இது ஒன்று. மேஷத்தில் இருந்தது அப்படின்னா ஸ்கால்ப்பு சம்மந்தமாக, ஸ்கால்ப், டேண்ட்ரஃப், லைஸ், இந்த பெண் தொல்லை, அப்புறம் இன்னும் அந்த அது சம்மந்தப்பட்ட தொல்லையெல்லாம் ரொம்ப கடுமையாக இருக்கும். தலை சம்மந்தப்பட்ட வியாதி அவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். தலையில் எப்போவுமே ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். மாறி மாறி சில பேருக்கு தலையில் வந்து அந்த ஸ்கால்ப்பு, அந்த செதிலாக வர்றதெல்லாம் இருக்கும். இதெல்லாமே மேஷத்தில் புணர்ப்பு இருக்கிறது. ஸ்கின் டாக்டரை மாறி மாறி ஸ்கின் டாக்டரை பார்க்குற மாதிரியே இருக்கும். இது வந்து தலையில் இருந்ததுன்னா. இதே புணர்ப்பு வந்து கடகத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, லங்ஸ் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் கண்டிப்பாக இருக்கும். வீசிங் ரிலேட்டடான ப்ராப்ளம் இருக்கும். லங்ஸ் சம்மந்தமாக கொஞ்சம் கடுமையாக பிரச்சனை இருக்கும். ஈஸ்னோஃபிலியா இருக்கும். எப்போ அவங்க பிளட் டெஸ்ட் பண்ணாலும் ஈஸ்னோஃபில் கவுண்ட் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். ஈஸ்னோஃபிலியா நிச்சயமாக இருக்கும். வீசிங் ஓவராக இருக்கும். அது வந்து 4 படி ஏறினாலே மூச்சு வாங்கும். அது ஈஸ்னோஃபிலியானால மூச்சு வாங்குதா, ஹார்ட் சம்மந்தமாக ஏகப்பட்ட குழப்பம் இருக்கும் உங்களுக்கு. லங்கு ரொம்ப புவராக இருக்கும். பல்மனரி இன்ஃபெக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். பல்மனரி ட்ரீட்மெண்ட், இந்த ஒரு லங் சம்மந்தமான ப்ராப்ளம் அவங்களுக்கு கடுமையாக இருக்கும். இது வந்து கடகத்தில். சிம்மத்தில் புணர்ப்பு இருக்குன்னா 200% ஸ்டொமக் ரிலேட்டடாக, ஃபுட்டு ரிலேட்டடாக, ஃபுட் பாய்சன் ரிலேட்டடாக, அமீபியாசிஸ், இது எல்லாமே ஸ்டொமக்கில் உண்டு. இது சிம்மத்தில் புணர்ப்பு இருந்ததுன்னா. இப்படி ஒவ்வொரு இடமாக சொல்லலாம் புணர்வு எங்கே இருக்குங்கிறது. மீனத்தில் இருந்ததுன்னா எப்போ பார்த்தாலும் இவங்களுக்கு அலர்ஜிக் சைனசைட்டிஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அலர்ஜிக் காஃப் உண்டு. எப்போவுமே கையில் கர்ச்சிப்பை வச்சு தும்பிக்கிட்டே இருப்பாங்க. எப்போவுமே அவங்களுக்கு மூக்கு கணங்கணங்கணங்கன்னே இருக்கும். அவங்க பேசுகிறதே ஒரு சளி பிடிச்சா இப்படி பேசுவாங்க, அது மாதிரி ஒரு கோல்டு பிடிச்ச மாதிரி தான் அவங்க பேசுவாங்க மீனத்தில் புணர்ப்பு இருக்கும்போது. மீனத்தில் புணர்ப்போடு சேர்ந்து சுக்கரனும் இருந்ததுன்னா பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் அவங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இங்கே வீங்கின மாதிரியே இருக்கும். இந்த இது கோல்டு சீசனில் தான் இருக்குங்கிறது கிடையாது. சம்மரில் எல்லா காலத்துலேயும் உண்டு. மழை காலத்தில் வின்டரில் தான் அவங்களுக்கு இப்படி சைனஸ் வருங்கிறது கிடையாது. எல்லா காலத்துலேயும் உண்டு. எப்போவுமே இங்கே இந்த மூக்கு பக்கத்தில் இங்கே இந்த சைனோவியல் ஃப்ளூயிட் ஓவராக இங்கே செக்ரேட் ஆகி இப்படி வீங்கின மாதிரியே தான் இருக்கும் உங்களுக்கு. இதில் மீனத்தில் புணர்ப்பு இருந்து கூட சுக்கரனும் சேர்ந்துருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் உண்டு. இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒன்று, புணர்ப்பு இருக்கிற, அதுவும் பர்டிகுலராக பொண்ணுங்களை சொல்லலாம். நிறைய பொண்ணுங்க தே டோன்ட் யூஸ் பப்ளிக் டாய்லெட். வெளியிலலாம் போனாங்கன்னா பப்ளிக் டாய்லெட்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸ்கூல்லையே ஒரு காமன் டாய்லெட் யூஸ் பண்ண மாட்டாங்க. எல்லோரும் யூஸ் பண்ணுற டாய்லெட்டை இவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. காலேஜ்லேயும் அப்படி தான். இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இவங்களுக்கு யூரினல் இன்ஃபெக்ஷன் உடனே வந்துடும். ஏன்னா இவங்க எவ்வளோ அர்ஜெண்ட்டாக இருந்தாலும் யூரினை அடக்கி வீட்டில் வந்து தான் போவாங்க. கண்டிப்பாக அது ரொம்ப பெரிய பிரச்சனையாக வரும். ஏன்னா எங்கிட்ட நிறைய உதாரண ஜாதகங்கள் இருக்குது. இதுக்கு முன்னாடி இதை பற்றி ரொம்ப தெளிவாகவே நிறையா பேசியிருக்கேன். நான் யூரினல் இன்ஃபெக்ஷன் கடுமையாகவே உண்டு. ஓகே, இப்போ ஒரு ஜாதகம் சொல்கிறேன். நான் இந்த பொண்ணு 2005 14/9/2005 சாயந்தரம் 6:41 பிறந்த பொண்ணு. மீன லக்னம், மகரத்தில் சந்திரன், கடகத்தில் சனி. மகரத்தில் சந்திரன் 15 டிகிரி, கடகத்தில் சனி 13 டிகிரி. மீன லக்னம், லக்ன டிகிரி 15. இந்த பொண்ணுக்கு என்ன ப்ராப்ளம்னா 2005, இப்போ 21 வயசு. நான் சொல்கிறது 2000, இப்போ இந்த 2019 20 நான் இதை பார்த்தேன். ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த ஜாதகம் பார்த்தேன். இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்காங்க. அது வேற. அப்போ முதல்ல பார்க்கும்போது அப்போ ஷிவா 6 ஒரு 17 வயசில் இருந்தாங்க.
சிவியர் யூரினல் இன்ஃபெக்ஷன் அவங்களுக்கு. அதுக்கு காரணம் வேற ஒன்றும் இல்லை, புணர்ப்பு. நான் அதான் கேட்டேன், நான் பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு. ஆமாம், அடக்கி வச்சு இவ்வளோக்கும் இவங்க அப்ராடில் இருக்கிற பொண்ணு, அப்ராடில் அவங்க இருக்கிற கண்ட்ரி ரொம்ப நீட்டாக இருக்கிற கண்ட்ரி, அங்கேயே அந்த பொண்ணு பப்ளிக் டாய்லெட்டு யூஸ் பண்ணாது, வீட்டில் வந்து தான் போகும். அது கண்டிப்பாக யூரினல் இன்ஃபெக்ஷன் பெரிய லெவல்லே வந்துருச்சு அதுக்கு. ஓகே, இது மாதிரி நிறையா ஜாதகங்களை சொல்லலாம். புணர்ப்பு இருக்கிறவங்களுக்கு யூரினல் இன்ஃபெக்ஷன் கண்டிப்பாக வரும். கவுன்சிலிங் கொடுத்து பப்ளிக் டாய்லெட் எப்படி யூஸ் பண்ணணும் என்ன ஏதுங்கிறத சொல்லி கொடுத்து, ஏன்னா அது பின்னாடி யூரினல் இன்ஃபெக்ஷன் பெருசாக வராமல் தடுக்கலாம், அதுக்காக இது. ஓகே, இன்னும் மித்த இடத்துல எங்கெங்கே இருக்கோ அது தகுந்த மாதிரி கண்டிப்பாக புணர்ப்புக்கு நிறைய டிசீஸ் உண்டு. அடுத்த ரவுண்டில் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயுமே நம்ம பார்ப்போம். ஓகே, நன்றி, வணக்கம். ஓம் நமோ